ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு டிசைன் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எப்பயும் லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம தச்சு இடுப்பு பீஸ் தச்சு எடுத்துக்கோமோ அதுமாரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சேரீலேருந்து நான் கொஞ்சம் துணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பேக்கில் நெக்கு கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் இப்போது இந்த பீசஸ் பத்தலை, அதனால் மூணாக ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போது அந்த நெக் பீஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கேன்வாஷ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பீஸை அது மேலே வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இது போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பிகினராக இருக்கிற உங்களாலையுமே இந்த டிசைன் ப்ளவுஸும் ரொம்பவும் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான டிசைனு, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைனு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் டிசைன் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுமே நீங்களுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இந்த டிசைனை நான் பர்டிகுலராக ஏன் இதை வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் தச்சுருக்கேன். அதனால தான் இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சரி ஓகே நம்ம இது வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். ஏன்னா நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ளவுஸ் கிட்ட நான் டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். 2 டேஸில் டிசைன் ப்ளவுஸாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதனால் சரி எது நமக்கு அதிகமாக நம்ம அதே டிசைன் வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அதனால் வீடியோ போடாதான் பார்த்து நம்ம போடணும் அப்படின்றதுனாலையுமே இந்த டிசைன் தைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ பார்த்துக்கோங்க, நல்ல பக்கத்தை கீழே வச்சு லைனிங் பீஸுமே மேலே நல்ல பக்கமாக தெரிகிற மாதிரி, அதாவது பார்த்தா தெரியும், நல்ல பக்கம் மேலே இருக்கணும். நம்ம டிசைனுக்கு தைச்சதுமே நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு அந்த கழுத்து நெக்கில் ஓரமாக அப்படியே நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் அந்த நம்ம நெக்கு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். அந்தமாரி அர்க்காத் பண்ணி விடும்போது ஸ்ட்ரெயிட்டாக அர்க்காத் பண்ணி விடாமல் கொஞ்சம் கிராஸ் காட்டி அர்க்காத் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண்டு அழகாக ஷேப்பாக வளைஞ்சு கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேக்கில் இருக்கிறதுல ஃப்ரண்ட்டை அப்படியே மடித்து அமுக்கு தையல் மாரி அப்படியே அந்த ஓரத்துலேயே போட்டு வர போகிறோம். இது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி அமுக்கு தையல் ஓரத்துலேயே போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த கிளாத்தோடைய சேம் கலர் நூல் போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா தையலை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்குவாங்க. அப்போ பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்ல டீசெண்ட் லுக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அந்த தையல் ரொம்ப சின்னதாகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த கார்னரில் அந்த ஒட்டுலே போடுங்க. இல்லை இது மேலே வச்சு நீங்கள் லேஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் சேம் கலர் நூல் போடணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை நம்ம லேஸ் இல்லாமல் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதில் சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்குள்ளே உள்ளதை வச்சு நம்ம சாப்பீஸில் நான் சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நான் அது மேலே அந்த மார்க்கிங் மேலே அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாக்கா லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு, இல்லை எனக்கு லேஸே வேண்டாம் அப்படின்னு தோணுது அப்படின்னாக்கா ஒன்று நீங்கள் இந்த ப்ளவுஸ் கலரில் கிராஸ் பீஸ் எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு சேம் கலரே இருக்கணும் அப்படின்னாலுமே இந்த நெக் பீஸில் நம்ம வச்சு தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயாவது கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நாட்டுக்கு திருப்புவோம் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி அடித்து திருப்பி அதை ஒரு அயனிங் பண்ணிக்குவோங்க. இல்லை உங்களால் அந்த ஷேப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னாக்கா அதை அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லை எனக்கு வராது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு அயனிங் பண்ணிவிடுங்க. அந்த தையல் போட்டது உள்ளே இருக்கணும். நம்ம ஃபினிஷிங் மட்டும்தான் அந்த லைன் அழகாக தெரியணும். அதுபோல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். நான் இப்போ சேம் கலர் நூல் மாற்றலை. நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திருப்பினேன் பார்த்தீங்களா, அப்போ ஏன்னாக்கா நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால தான் இப்போ நான் லேஸ் வைக்கிறதுனால அந்த லேஸுக்கு மட்டும்தான் நான் சேம் கலர் போட்டிருக்கேன். கோல்டு கலர் நூல் மேலே போட்டுட்டு நம்ம இப்போ நெக்கில் எட்ஜில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு
1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு லேஸ் எடுத்து நான் அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்குக்கு கொஞ்சம் 1.5 இன்ச்சு தள்ளி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 1/2 இன்ச்சு அளவு லேஸ் வந்து அந்த தோரண மாடல் சம்சா மாடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடலில் நான் வந்து அந்த லேஸ் வந்து அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்தது. இதில் நான் ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ரவுண்டுக்கு கீழே வந்து ஒரு டிசைன்ஸ் வரும், அதை வச்சு ஸ்டிச் பண்ணாமே நான் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் மறுபடியுமே வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை செஞ்சுருந்தேன். செய்யும்போதே நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் நமக்கு அந்த பிரிக்கிற வேலை வந்திருக்காது. நீங்கள் செய்யும்போது இந்த அடியில் இருக்கிற லேஸை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு டிசைன் இப்போ வந்து பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அந்த கழுத்தில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் சரி ஓகேன்ட்டு நான் கொஞ்சோண்டு பிரித்து எடுத்துகிட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்குள்ள பீசஸ் வந்து நான் வெட்டி எடுத்துக்கிட்டு சமோசா மாதிரி பெருசாக வந்து தச்சு எடுத்துக்கிட வேண்டாம். பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த டிசைன் பண்ணியிருந்தேன் இல்லையா கோல்டு கலரில் கிளாத்து, அந்த கிளாத்தில் வந்து அதே மாதிரியே வந்து எத்தனை கிளாத் வருதோ அதே மாதிரியே சம்சா மாடலில் வந்து தச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி ஷார்ப்பாக நீட்டாக வர மாதிரி டிசைன்ஸ் தான் இதில் வந்து அந்த சென்டரில் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த டிசைன்ஸ் நான் தான் இவங்களுக்கு வந்து நான் காமிச்சிருந்தேன், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயுமே வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்படி நீட்டாக வச்சு தைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். அப்படியே சின்னதாகவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம நெக்கில் ஆரம்பித்து நெக்கு கீழே அந்த முதுகு பக்கம் இடுப்பு மடித்து தைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் வந்து அந்த ஷார்ப்பு வந்து கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிசைன்ஸு. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அதாவது கஸ்டமருக்குமே வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நம்மக்கிட்ட டிசைன் ப்ளவுஸ் அதிகமாக வந்து தைக்கிறதுன்னு பார்க்க போனால் அவங்க வந்து டிசைன் ப்ளவுஸ் தான் தைப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் டைமில் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தேன். 2மே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு ப்ளவுஸு இருக்குது, அவங்க வந்து இப்போதைக்கு இது 2 கொடுத்தா போதும் அப்படின்ட்டு 2 மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு ப்ளவுஸ் வந்து பொறுமையாக வாங்கிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நெக்கு வந்து அந்த கீழே இறக்கத்தில் வந்து நம்ம இப்போ அதை வைக்க போகிறோம். அதை வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த நெக்கு எட்ஜில் வந்து அந்த பீசஸ் வந்து ஒன்று மடித்து வச்சு அடிச்சுட்டு அந்த சைடில் வந்து நம்ம அந்த ஷேப் காட்டி தையல் போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து அதில் ஒன்று நான் பிரிச்சுட்டு சென்டரில் வச்சு அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது பிரிக்கிற வேலை வந்திருக்காது. நம்ம ஃபஸ்ட்டே செய்யலை, அதனால தான் இப்போ நான் பிரிச்சுட்டு அதை நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்படி நான் வைக்கும்போது அந்த மேல் பக்கம் பீஸ் வைக்கிறேன் பார்த்திங்களா, அதை நான் அப்படியே வச்சுருந்தாலும் அது பிசுறு இருந்திருக்கும். அதனால் பிசுறு வந்து உள்ளே வந்து மடித்து வச்சு அடிச்சிட்டேன். அதனால் வந்து வைக்கும்போது அது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் டிசைன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வச்சு தைச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது மேலே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட போகிறோம். அப்புறம் வந்து அந்த நான் கோல்டு கலரில் அந்த பட்டன் மாதிரி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து சென்டரில் வச்சு ப்ளவுஸே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இதில் வந்து அந்த பீட்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும், பார்க்கவும் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயுமே வந்து இந்த டிசைனை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நீங்களுமே வந்து தச்சு கொடுத்து இந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றதுமே நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு வந்து 400 வாங்கியிருந்தேன். உங்கள் சைடில் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு இந்த டிசைன்ஸ்க்கு வந்து 400 வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து அவங்க கைக்குமே வந்து ஸ்லீவுக்குமே வந்து அவங்க டிசைன் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் வந்து அதுக்கு வேறு ரேட்டு போட்டிருந்தேன். ரொம்பவும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், அந்த பட்டன் வாங்கியிருந்தேன். 2 பீஸ் வந்து நெக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய வர கஸ்டமருக்குமே இந்த டிசைனை வந்து தச்சு நீங்களுமே வந்து ஒரு நல்ல இன்கம் பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.